வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, அடுத்த 72 மணி நேரத்தில் உங்களை நோக்கி வருவது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை தேர்ந்தெடுத்து பாருங்கள். தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அடுத்த 72 மணி நேரத்தில் உங்களை நோக்கி என்ன வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும். குரூப் 1 இது ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த 72 மணி நேரத்தில் உங்களை நோக்கி என்ன வருகிறது? உங்களை நோக்கி என்ன வருகிறது? குரூப் 1 அடுத்த 72 மணி நேரத்தில் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி என்ன வருகிறது? 1, 2, 3 செய்திகள் வந்திருக்கிறாங்க, பார்க்கலாம். முதல் செய்தி உங்களுக்கு 8 of Wands. அது எங்கப்பா நல்ல ஒரு செய்தி. நீங்க ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வேகமா வருது. 1. இரண்டாவது, நீங்க யாருக்காவது ஏதேனும் கேள்வி கேட்டிருந்தீங்க, ஒரு பதில் போட்டிருந்தீங்க, அல்லது ஒரு வேலை விஷயமா உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் ஒரு அப்ளிகேஷன் எழுதி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு பதில் கிடைக்க இருக்கு. அது ஒரு மெசேஜா இருக்கலாம், காலா இருக்கலாம், மின்னஞ்சலாக கூட இருக்கலாம். இதுதான் இங்க சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி முயற்சிகள் போட்டிருந்தீங்கன்னா, அதே சமயத்துல ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இங்க நடக்க இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட பேச போறேங்க, அவங்க என்கிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்ததுன்னா கண்டிப்பாக பேசுவாங்க. 8 of Wands is a communication is coming to உங்களை நோக்கி ஏதோ ஒரு செய்தி வருகிறது. அடுத்த 72 மணி நேரத்தில் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இரண்டாவது செய்தி 6 of Swords. இது ரொம்ப சுமூகமாக நடக்கும். இந்த கம்யூனிகேஷன் என்ன இருந்தாலும் சரி, இது ரொம்ப சுமூகமாக நடக்க இருக்கு. 1. இரண்டாவது, யாரோ ஒருத்தவங்க வேறு ஒரு ஊர்ல இருந்து உங்களுக்கு தொடர்பு கொள்றதும், வேறு ஒரு ஊர்ல இருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கிறதும் இங்க சொல்லப்படுது. கண்டிப்பா எல்லாருக்கும் இல்ல, குறிப்பிட்டவங்களுக்கு தான். அல்லது நீங்க ஏதாவது, நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு அப்ளிகேஷன், உத்தியோகம், ஒரு விசா அப்ளை பண்ணியிருக்கீங்க, நான் வெளியூருக்கு போறதுக்கு அப்படின்னா அதே தான் இங்கேயும். ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு நல்ல செய்தியோ, வெளியூர்ல இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வர இருக்கு. குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி. ஏதோ முன்னாடி நடந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்க முழுமையாக இப்பொழுது நகர்ந்து போறீங்க. யூ ஆர் மூவிங் ஆன் ஃப்ரம் த பாஸ்ட் பீஸ்ஃபுல்லி. இது எதனாலனா, நீங்க யாரோடு கலந்து உரையாடின பிறகு, நீங்க ஏதோ கலந்து பேசுறீங்க, யாரோ ஒருத்தவங்கிட்ட கலந்து பேசுறீங்க, அதன் பிறகு நீங்க அதுல இருந்து விலகி அமைதியாக போறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றாங்க. யாரோ ஒருத்தவங்கிட்ட நீங்க பேசுறீங்க, ஆனா அது யாரோ ஒருத்தவங்க அப்படிங்கிறத விட நீங்க தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்கிட்ட பேசுறீங்க. பேசின பிறகு சரி அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப அமைதியாக, வெரி பீஸ்ஃபுல்லி யூ ஆர் மூவிங் ஆன் ஃப்ரம் த பாஸ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. கண்டிப்பா அது எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு. மூன்றாவது செய்தி த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதே தான், கடல் தாண்டி ஒரு சில பேர் போறீங்க, அங்க எனக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் நல்லபடியாக நல்லாவே நடக்கும். நீங்க நல்லா வளர்ந்து வருவீங்க. குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு இப்ப என்ன தேவை அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கறதும், அவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து பூர்த்தி பண்றதும், அவர்களுக்கு அது கவனமாக பார்த்து அந்த தேவைகளையும் பூர்த்தி பண்றது, அவங்களோட ஆசைகளை பூர்த்தி பண்றது. அதே சமயத்துல உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ இந்த முறை இதை நீங்க பூர்த்தி பண்ணுவீங்க. புதுசா ஒரு பொருளை வாங்குறது, புது ஆடைகள் வாங்குறது, வெளியே போறது, புதிய விருப்பமான உணவுகளை சாப்பிட்றது. ஸோ ஏதோ ஒரு சந்தோஷம்தான். அதே சமயத்துல குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான், நீங்க இது வரைக்கும் சுயமாக யாருடைய உதவியும் இல்லாம சுயமாக நான் நின்று சம்பாதிச்சேங்க, அதுல எனக்கு ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்குமா, கொஞ்சம் ஏதாவது நான் லாபத்தை இந்த முறை நான் பார்ப்பேனாங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா, குறிப்பிட்டவர்களுக்கு பாராட்டுகளோ அல்லது லாபங்களோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க. எல்லாருக்கும் இல்லை, கண்டிப்பா குறிப்பிட்டவர்களுக்கு தான். அதே சமயத்துல இன்னும் கடைசி ஒரு செய்தி சொல்றாங்க. 1, 2, 3 செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது, இங்க உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது உங்களுடைய உத்தியோகத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நீங்க பூர்த்தி பண்றீங்க. இப்போ நீங்க தொழில் பண்றீங்க, தொழில்ல யாரையோ நீங்க வைத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீங்க உயர்ந்தாதான் வருவீங்க, உயர்ந்த நிலைக்கு வரீங்க. அப்ப அவர்களுக்கு
என்ன தேவையோ அந்த தேவையை நீங்க பூர்த்தி பண்றீங்க. அதுவும் இங்க நடக்குது. அதன் மூலியமாக நீங்க பாராட்டு தெரிவிக்கிறாங்க, அவர்கள் உங்களை வாழ்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்க சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 72 மணி நேரத்தில் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கடைசி இன்னும் ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம். அது ஒரு அறிவுரையாக, ஆலோசனையாக, எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். மஜீஷியன் அதே தாங்க. வாவ்! நம்ம இங்க சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, குறிப்பிட்டவர்கள் நீங்க நினைச்ச ஒரு ஆசை அது உங்களை நோக்கி வேகமாக வருது. மஜிஷியன் டபுள் கன்ஃபர்மேஷன். நான் நினைச்சதை நான் வந்து இப்போ முயற்சிகள்லாம் போட்டிருக்கேங்க, இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் போக போறேன், அது நல்லபடியா எனக்கு அமையுமாங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா நடக்கும், கிடைக்கும். வாழ்த்துக்கள். நான் ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா தான் அந்த 8 of Wands. கம்யூனிகேஷன் வந்து ஒரு நபரோட மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தோடையோ உங்கள் இஷ்ட தெய்வத்தோடையோ ஒரு பிரார்த்தனைகள் நீங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுமா? நல்ல செய்தி கிடைக்குமா? இரண்டுமே நல்லபடியாக பிரார்த்தனை நிறைவேறும், நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது. ஸோ மொத்தத்தில் ரொம்ப அருமையான ஒரு வாசிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த 72 மணி நேரத்தில் உங்களை நோக்கி வர்றது அனைத்தும் நீங்கள் போடுற முயற்சிகள்ல இருந்து தான் வரப்போகுது. தானா எதுவும் இங்கே வர்ற மாதிரி இங்கே எதுவும் சொல்லலை. நீங்கள் எதுவும் முயற்சிகள் போடுறீங்க, அங்கிட்டிருந்து பதில் கிடைக்குது. ஆமாங்க, நான் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அங்கிட்டிருந்து எனக்கு பதில் கிடைக்குது. யாரும் ஒரு பழைய நபர்கிட்ட நான் பேச போகிறேன், என்ன நடக்குங்கிறது தெரியல, அது அமைஞ்சா எனக்கு அமையட்டும், இல்லையா ஐ எம் ரெடி டு மூவ் ஆன் அப்படிங்கிறதும் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்க. சாந்தமாக அதுலேருந்து நகர்ந்து போறீங்க. அப்போ நீங்கள் நினைத்தது தான் இந்த முறை நடக்க இருக்கு, அமைய இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் தான். நீங்க இது வரைக்கும் போட்ட முயற்சிகள்ல லாபத்தை பார்க்கறது ஒரு சில பேர், வெற்றியோ ஒரு பாராட்டோ இருக்கிறவங்க, அதாவது உங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய ஆடைகள், சாப்பாடு, அவர்களுக்கு தேவையானதை ஏதோ ஒன்று பூர்த்தி பண்றது, அதன் மூலியமாக ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களும் இங்க சொல்றாங்க. நல்ல செய்தி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கடைசியாக நம்ம ஒரு ஆசீர்வாதம் மட்டும் எடுத்துக்குவோம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த 72 மணி நேரத்தில் உங்களை நோக்கி என்ன வருகிறது? அடுத்த 72 மணி நேரத்தில் உங்களை நோக்கி என்ன வருகிறது, என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரஸ்ட் த கிரேட் மிஸ்ட்ரி. 6 and 5 is 11 அப்படிங்கிறது சொல்லையே தேவையில்ல. அது வந்து தெய்வீகமான ஒரு நம்பர், ஒரு ஏஞ்சலிக் நம்பர், ஆசீர்வாதம் தான். 11 அப்படிங்கிறதுக்கும் இங்கேயும் நம்ம 1 பார்க்குறோம். அப்போ 111 மெஜிஷியன் வந்திருக்கு. அப்போ நினைத்தது ஏதோ ஒன்று இந்த 72 மணி நேரத்தை நீங்கள் போடுற முயற்சிகள் ஏதோ ஒன்று வெற்றி கிடைக்க போகுது, நல்ல செய்தி வருது. அப்படி இதெல்லாம் எதுவுமே கிடைக்காட்டினாலும் நீங்கள் போடுற முயற்சிகள் மூலமாக ஏதோ உங்கள் மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஜாய், ஒரு குதூகலத்தை உண்டாக்குது. ட்ரஸ்ட் த கிரேட் மிஸ்ட்ரி. உங்களுக்கே தெரியாது இது நடக்குமா கிடைக்குமா அப்படிங்கிறது, ஆனால் நம்புங்க, ஏதோ உங்களை நோக்கி வருகிறது அப்படிங்கிறதுக்கும் இவர்களும் மேஜிக் போல வராங்க. நீ நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு மேஜிக் போல தான் அவங்களும் வராங்க. இங்கேயும் முதல் செய்தி 8 of Wands, சம்திங் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் யூ. ஸோ நல்ல ஒரு செய்தியாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரூப் 1. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த 72 மணி நேரத்தில் உங்களை நோக்கி என்ன வருகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவான வாசிப்பு, அது நீங்க ஞாபகத்துல இருக்கட்டும். சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அடுத்த 72 மணி நேரத்தில் உங்களை நோக்கி என்ன வருகிறது, உங்களை நோக்கி வருவது என்ன, என்ன வருகிறது? குரூப் 2, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களை நோக்கி இந்த 72 மணி நேரத்தில் உங்களை நோக்கி என்ன வருகிறது? குரூப் 2. இவங்க வந்து அவங்களே வந்தாங்க இல்லையா, நம்ம அவர்களை பார்க்கலாம். முதல் செய்தியே குரூப் 2, முதல் செய்தி த ஹேங்ட்மேன். 72 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்திருக்கிற முதல் செய்தி இது வந்து அவங்களாவே வந்திருக்கிறாங்க இல்லையா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுலேயுமே பொறுமையா இரு, எதுலேயுமே பெருசாக அவசரப்பட்டுறாத, கொஞ்சமாச்சும் உன் பெர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் மாற்று, கொஞ்சம் பிடிவாதத்தை தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு கண்ணோட்டத்திலையோ வேறு ஒரு நோக்கத்திலையோ அதை பாரு, யோசி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எதுலேயுமே நிதானம், பொறுமை, நிறுத்தி யோசி, நிறுத்தி பாரு, கொஞ்சம் பாஸ், just give yourself a pause. அந்த பாஸ் வந்து ஒரு ஓய்வாக இருக்கலாம்,
அல்லது அந்த பாஸ் வந்து யோசி, இது தேவையா, இது வேணுமா, இது எப்படி ஆரம்பிக்கலாம், இது எப்படி நம்ம போய் இவங்க கிட்ட பேசலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றாங்க. ஆனா நிறைய பிடிவாதம் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த பிடிவாதம் வந்து நல்ல விஷயங்களாக இருந்தா பரவாயில்ல, நான் வந்து இந்த லட்சியத்தை அடைய போறேன், பிடிவாதமா இருக்கேன், நான் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்கேன், முன் வைத்த கால பின் வைக்க மாட்டேன், நான் சாதிச்சு காட்ட போறேன், அந்த மாதிரியான பிடிவாதங்க கண்டிப்பாக வெற்றி தான். பட் இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ ஒன்று இருக்கு, அதனால பொறுமையா இரு, அவசரப்பட்டாத அப்படிங்கிறத சொல்றாங்க. இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம். வாவ், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், அதே தாங்க, நல்லா கவனிச்சு பாருங்களேங்க. த ஹேங்க்ட் மேனுக்கு பிறகு ஏஸ் ஆஃப் கப்ஸ். அப்ப எதையும் நீங்க கொஞ்சம் பிடிவாதத்தை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நிறைய மனசுக்கு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு, அமைய இருக்கு. குறிப்பிட்டவர்களுக்கு நிறைய அன்பு ஏதோ ஒன்று கிடைக்க இருக்கு, நல்ல அன்பான வார்த்தை, திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ், திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு மெசேஜ். இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு, உங்களுடைய கணவர் வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து அந்த பூ உனக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் திடீர்னு வந்து கொடுக்குறது சர்ப்ரைஸ். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பொறுமையாக அவங்க கிட்ட பொறுமையாக பேசியிருப்பீங்க, கொஞ்சம் கோவத்தை எப்படி சொல்கிறது, ஒரு கோவத்தை வெளிப்படுத்துறதை விட்டுட்டு நிதானமாக பொறுமையாக போயிருப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு அழகான புதிய தொடக்கம் ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு நிறைவு, ஒரு குதூகலத்தை உண்டாக்குகிறது. குறிப்பிட்டவர்களுக்கு நிறைவு, மனசு நிறைஞ்சி இருக்குதுங்க. நல்ல வேலைங்க பொறுமையா போனேன், நான் அவசரப்படலை. என்னமோ என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, பொறுமையா போ, அவசரப்படாத, ஏன்னா உனக்கு ஏதோ நல்ல விஷயம் இங்க நடக்குது. அதுவும் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல வந்திருக்கு குரூப் 2. அடுத்த விஷயமா, வாவ் வாவ் கடவுளே, 2 ஏசஸ் குரூப் 2. என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க, மிகப்பெரிய வரப்பிரசாதம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்துல இருந்து நீங்க யோசிச்சு நிதானமாக நிறுத்தி பெர்ஸ்பெக்டிவ மாத்து அப்படிங்கிறாங்க. பிடிவாத குணத்தை தூக்கி போடு, யோசி. அப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயம், ஒரு சில பேருக்கு மட்டும்தாங்க இந்த செய்தி. உங்களோட சப்போர்ட்டிங் மெசேஜஸ் எல்லாம் ஒருத்தருக்கு வைத்து பார்க்கும் பொழுது கிடைக்காத ஒன்றை போய் கிடைக்கணும்னு ரொம்ப வற்புறுத்திக்கிட்டு நிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இங்க சொல்றாங்க. எனக்கு இது கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், அது என்னை விட்டு விலகி போய் 6 மாசம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 6 வாரங்கள் ஆகுது, இன்னும் ஒரு பதில் கூட எனக்கு கிடைக்கல. ஆனா நீங்க அதை கிடைக்கணும்னு போய் வற்புறுத்திட்டு நிக்கிறீங்க, அவ்வளவு பிடிவாதத்தோட இருக்கிறீங்க. அதுல இருந்து நீங்க நிறுத்தி நிதானமாக யோசிச்சு முடிவுகளை எடுத்தீங்கன்னா அமைய வேண்டியது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கு. 2 ஏசஸ் வந்து பெரிய பிளஸிங் இது பாருங்க. அப்ப இது எல்லாமே எப்படி நடக்குது, இந்த அடுத்த 72 மணி நேரத்தில் உங்களை நோக்கி வருவது என்ன அப்படிங்கிறது, இது அனைத்தும் உங்களுடைய கையில தான் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் வர இருக்கு, ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு அன்பான உறவு ஒன்று வர இருக்கு, ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு மனசுக்கு நிம்மதியோ திருப்தியோ நிறைவோ குதூகலத்தையோ கொடுக்க இருக்கு, ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஒன்று நடக்க இருக்கு. சர்ப்ரைஸ், நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல அவர் எனக்கு பூ வாங்கி கொடுப்பாருன்னு, நான் நினைச்சு கூட பார்க்கல என் மனைவி எனக்கு பிடித்த ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு சமைச்சு வச்சிருக்கலாம், அல்லது ஒரு பரிசு ஒன்று வாங்கி வச்சிருக்கலாம், அல்லது அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு நீங்க வந்து எப்படி சொல்றது, நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த 2 கைகள் திடீர்னு வந்து கொடுக்குது இல்லையா, அதைத்தான் நாங்களும் இங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சம்திங் நியூ, புதுசு, அதுதான் புதுசு, ஆசீர்வாதம், மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ நிறுத்தி நிதானமாக யோசிங்க குரூப் 2. கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை மட்டும் கேட்டுக்க போறோம். என்ன அந்த அறிவுரை? 10 of Swords. அடேங்கப்பா, நான் உண்மையில சொல்றேங்க, நான் இப்பதானே சொல்லிட்டு இருந்தோம், கிடைக்காத ஒரு விஷயத்த போய் வற்புறுத்திக்கிட்டு நிக்கிறீங்க. எனக்கு இது வேணும், எனக்கு இது மட்டும்தான் வேணும், நான் பிடிவாதமா தான் இருப்பேன், என்னுடைய நோக்கத்தை மாற்ற மாட்டேன், ஐ வில் நாட் சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ், ஐ வில் நாட் திங்க், நான் யோசிக்க மாட்டேன், எனக்கு இது தான் வேணும். ஏன்னா அது உங்களை கைவிட்டு போய் ரொம்ப நாட்களாக ஆகிறது. 10 of Swords வந்து முடிந்து போன ஒரு விஷயம், முடிந்து போயிருச்சு. ஒரு சில பேர் இதனால நீங்க துரோகத்தை சந்திச்சிருக்கீங்க, சந்திக்க போறீங்க. இன்னமும் நீங்க இதுல வந்து பலமாக அதேதான் பலமான ஏதோ ஒரு அடி அல்லது பலமான ஒரு வேதனை இன்னும் நீங்க பட போறீங்க. பாருங்களேன், என்ன சொல்றது, உங்க கண்ணு முன்னாடி தான் நம்ம ஷஃபிள் பண்ணோம். 10 of Swords வந்து இட்ஸ் an ending. பட் இதுல இருந்து நீங்க விலகி போயிட்டீங்க,
ஆமாங்க, நான் முழுமையாக விலகி போயிட்டேங்க. ஓகே, நான் அதை எம்ப்ரேஸ் பண்ணுறேன், இதை நான் ஏற்றுக்கிறேன். பட் எனக்கானது என்ன, உனக்கானது எதுவோ உங்களை நோக்கி கண்டிப்பாக வருது. அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்களும் போடுங்க. அப்போ உங்களை நோக்கி வருது. ஒரு சில பேருக்கு அன்பு, உறவு, ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்புகள், ஆசீர்வாதங்கள், புதிய தொடக்கங்கள், நிறைவு, குதூகலம், சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன ஏசஸ் ஆர் த மோஸ்ட், எப்படி சொல்றது, ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதங்கள். அப்புறம் அப்போ பாருங்களேன், ஒரு தொடக்கத்துக்கு பிறகு மன்னிக்கணும், ஒரு முடிவுக்கு பிறகு 2 தொடக்கங்கள் ஆரம்பிக்குது. ஸோ குரூப் 2 மிகப்பெரிய ஆசீர்வாதமான செய்தி கொடுத்துருக்குறாங்க. இது நல்லபடியாக உங்களுக்கு அமையட்டும். கடைசியாக ஆரக்கிள் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன? குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்த 72 மணி நேரத்தில் உங்களை நோக்கி என்ன வருகிறது, உங்களை நோக்கி என்ன வருகிறது அப்படிங்கிறதுல ஆரக்கிள் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன? ஆரக்கிள் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன? ட்ரஸ்ட் இன் தி டிவைன் டிடாஸ். கடவுளே நம்புங்க அப்படிங்கிறாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிர்வுகளை சுத்தப்படுத்துங்க. கெட்ட அதிர்வுகள் இருக்குன்னா சுத்தப்படுத்திட்டு உங்களை கிளென்ஸ் பண்ணுங்க. நல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட மனமிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. பிரபஞ்சத்தை நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க, உள் உணர்வை நம்புங்க, அவர்களுடைய வழிகாட்டுதல கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. ட்ரஸ்ட் இன் த டிவைன் டிடாஸ். அந்த டிவைன் அப்படிங்கிறது என்ன? ஒரு சக்தி, தெய்வம், பிரபஞ்சம். அவர்களை நம்புங்க. கிடைக்க வேண்டியது கிடைக்கும், வர வேண்டியது வரும். நம்பிக்கையோடு இருங்க. நானும் உங்களுக்காக கண்டிப்பாக இது நடக்கணும். ஏன்னா 2 ஏசஸ் வரதெல்லாம் சாதாரண ஒரு ரீடிங் கிடையாது. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கை கொடுணும். நீங்கள் நல்லா இருக்கணும். ஓகே, நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.